எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. திஸ் இஸ் விஸ்வா. வெல்கம் டு ஐஐஓ பாட்காஸ்ட் எபிசோட் 2. போன எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மாதம் கிட்ட இருக்கும். சாரி, அடுத்த எபிசோட் அடுத்த வாரமே போடலாம்னு இருந்தோம். கொஞ்சம் சிக்கல்னால பண்ண முடியலை. எனிவேஸ், போன எபிசோடில் வந்து நம்ம நிறைய இந்த ஏஜென்டிக் ஏஐ அண்ட் ஏஐ எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த அந்த டிஸ்கஷனோட ஒரு சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் குட் ஃபார் த கன்சியூமர்ஸ். அட்லீஸ்ட் ரைட் நவ் இந்த சப்சிடி வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருது. We discussed a lot about where GitHub Copilot is at the moment, and நாங்கள் அந்த எபிசோட் எண்டில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, we can also see other companies threading towards this pattern. என்ன நடக்குதுன்னு தெரில, பட் இதே மற்ற கம்பெனிஸும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுருப்போம். அதனால இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அதை முதல்ல நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். விஸ்வா, என்ன நினைக்கிறேன்? நம்ம நினச்சது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம், நம்ம நினைச்சது கரெக்டா இருக்கு. ஐ மீன் நினைச்சது கரெக்டா இருக்குன்றது வந்துட்டு நாங்க தப்பா சொல்லல எதுவும். ஸோ நாங்க நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வி எம்ப்ரேஸ் ஏஐ. ஜஸ்ட் டோன்ட் லைக் த ஹைப் சைக்கிள் அரௌண்ட் இட். அதனால இப்போ கிட்டப் கோப்பைலேட்டை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா பின்னாடி ஜெமினியும் அவங்களோட கூகுளும் அவங்களோட ஃப்ரண்டியர் ஏஐ மாடல்ஸ்க்கு வந்துட்டு காஸ்ட்லாம் பில்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிரெடிட் பேஸ்ட் பில்டிங்ல இருந்து யூசேஜ் பேஸ்ட் பில்டிங்க்கு அவங்களும் மாறி இருக்காங்க பர் மந்த். அது எந்தெந்த கம்பெனிலாம் கூகுளால அஃபிலியேட்டட் பண்ணப்பட்டிருக்கோ அவங்க அந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பா இதனாலயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி ட்ராப். ஐ மீன் அந்த எந்தெந்த கம்பெனிலாம் ஏஐனால ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா ப்ரொடக்டிவிட்டி ட்ராப் வந்துட்டு இருக்கும். ஸோ டு ஆட் ஆன் டு வாட் விஷ்வா இஸ் சேயிங் ரைட் நவ் இல்லை, ஏன்னா இப்போ அந்த ப்ரொடக்டிவ் இந்த டோக்கன் இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நிறைய போன எபிசோடில் பேசியிருப்போம். ரைட், ஒரு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட்டுக்குமே எவ்வளோ டோக்கன் இப்போது காலி ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேசும்போது தான் இந்த கரெக்டாக இந்த கன்சம்ஷன் பேஸ்ட் மெட்ரிக்ஸை கொண்டு வராங்க. அந்த சப்சிடைசிங் வந்து கம்மியாகுது. இந்த ஏஜென்டிக்கே வந்து இந்த சப்சிடைசிங் புஷ்ஷை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு அதெல்லாம் பிரேக் பண்ணி கொஞ்சம் ரியாலிட்டிக்கு இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் வி ஸ்டில் ப்ரெடிக்ட் அண்ட் வி ஆர் ஸ்டில் இன் த சேம் ஸ்டாண்ட்ஸ். திஸ் வில் கெட் வர்ஸ் ஈவன் இஃப் நவ். இப்போ கூகுளுமே சரி கன்சம்ஷன் பேஸ்டாக மாற்றிருக்காங்க. உங்கள் கூகுள் ஏ ப்ரோஸ்லாம் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் ஆக்சுவலாக, இனிமேல் எல்லாமே கன்சம்ஷன் பேஸ்ட் தானே. அப்படி இருந்துமே இன்னும் ரேட்டு ஏற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் சீயிங் மேஜர் அதர் ஏஐ பிளேயர்ஸ் ஆல்சோ ஃபாலோவிங் அ சிமிலர் ட்ரெண்ட். அண்ட் இது எல்லாமே மேபி கனெக்டட் டு த ஐபிஓஸ் தட் இஸ் கம்மிங். அதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம். பட் இந்த எபிசோட் வந்து இட் இஸ் அபவுட் இந்தியா அண்ட் ஏஐ. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து ஒரு ஏஐயில் வந்து அவ்வளோ பெரிய பேர் இன்னும் வரலை. இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக இருக்குது. அ லாட் ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் யூஸிங் ஏஐ. பட் இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டார்ட் அப் வந்து வரலை. இந்தியா வந்து ஏஐ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா, இல்லை வாட் இஸ் லிமிட்டிங் இந்தியா ஃப்ரம் ரீச்சிங் இட்ஸ் ஏஐ பொட்டென்ஷியல்? தட் இஸ் த டாபிக் ஆஃப் திஸ் எபிசோட். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் திங் தட் இந்தியா இஸ் கன்சியூமிங் ஏஐ அட் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். வி ஆர் கன்சியூமர்ஸ் ஆஃப் ஏஐ. எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் வி யூஸ் இட் வெரி குட் as well, but we've never been producers of AI. So அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி what do you think, விஸ்வா? ஐ மீன் நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னாலே ஆஸ் அ கண்ட்ரியாவே ஏஐன்னு மட்டும் இல்லை, டெக்னாலஜிக்கலாவே யூஎஸ்ஐயும் இப்போ நம்ம இந்தியாவையும் கம்பேர் பண்ணோம்னா யூஎஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் மைண்ட் செட்ல யோசிப்பாங்க. ஆனா இந்தியாவில் வந்துட்டு இப்போ நம்ம டாப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் இருக்கும். ஐ மீன் இந்தியாவே இருந்து ரூட்டடா இருந்து வந்த கம்பெனிஸ் அப்படின்னு பாக்குறப்போ இப்போ நம்மளோட மெயின் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்வீஸ் அவுட் சோர்ஸ் பண்றது அந்த மாதிரி தான் நம்மளை யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அங்க இருக்கிற ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வெளியே வந்துட்டு நிறைய இருக்கும். நீங்க யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்விடியா இருக்கும். அது போக மைக்ரான் இருக்கும். நம்மளுக்கு அவங்க தான் என்விடியா சிப் டிசைன் பண்ணுதுன்னா மைக்ரான் வந்து சிப் தயாரிக்கிறாங்க அவங்க தான். இதெல்லாமே வெளிநாட்டுல இருக்கும். அப்படியே நீங்க சைனாலையும் பாத்தீங்கன்னா அவங்களும் எல்லாமே ஸ்கிராச்ல அவங்களே அந்த இடத்துல இருந்து பில்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த அளவு ஒரு பெரிய செமிகண்டக்டர் ஜெயிண்ட் வந்துட்டு இன்னும் யாரும் வந்துட்டு பூம் ஆகல இந்த நம்ம சைட்ல இருந்து. ஸோ நம்மளே என்ன பண்றோம்னா, இந்தியாலையும் எந்த ஒரு சிப் வாங்கினாலும் நம்ம வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து அவங்க காசு கொடுத்து டாலர்ஸ் கொடுத்து வாங்கி அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஃபிளேட்டட் காஸ்ட் தான். அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மேசிவ் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபர்ம் வந்துட்டு நம்ம இந்தியால எதுவும் கிடையாது. நம்ம பார்க்குறப்போ, இப்போ ஓப்பன்ஏஐயா இருக்கட்டும், ஆந்த்ரோபிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எல்லாமே அ ஒய்ஸ் ஒய் காம்பினேட்டர்னால ஒய் காம்பினேட்டர்ன்றது ஆக்சுவலா அவங்க ஒரு விசி ஃபர்ம், வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபர்ம்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் பணம் குடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஆ அவங்க அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபுல்லா. அவங்கள அக்வயர் பண்ணி. அப்படி வந்தது தான் இந்த OpenAI அப்புறம் Anthropic எல்லாம். அந்த அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஆ ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஐ மீன் லாஸா இருந்தாலும் ரொம்ப நாள் லாஸா இருந்தாலும் பரவால்ல. நான் உன் மேல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துட்டு நான் உன் மேல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற விசி ஃபர்ம் வந்துட்டு ரிசோர்ஸ்ஃபுல் விசி ஃபர்ம் வந்துட்டு இந்தியால வந்துட்டு இல்ல. அதுதான் இந்த இந்த இப்ப நான் ஒரு 3, 4 ஃபேக்டர் சொல்லியிருப்பேன். இன்னும் நெறைய இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்கு இங்க? ஆ எப்படி சொல்றது? டேட்டா சென்டர்ஸ் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ்லாம் இருக்கா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாப்புலேஷனே ரொம்ப அதிகம். இப்ப நம்ம டேட்டா சென்டர்ஸ் வச்சோம்னா, மத்தவங்களுக்கு கரண்ட் வந்துட்டு கரெக்ட்டா போய் சேருமா? எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ நாட் சேயிங் தட் நோ இந்தியா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். மேபி தேர் இஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் வி நீட் டூ கன்சிடர் பிஃபோர் திங்கிங் அபவுட் பில்டிங் ஃப்ரன்டியர் ஏஐ மாடல்ஸ் ஃப்ரம் இந்தியா. இப்போ விஸ்வா வந்து ஆக்சுவலா ஒரு 4 விஷயம் அவனே சொன்னான். ஒரு 4 ஃபேக்டர் நான் சொன்னேன். ஆக்சுவலி இந்த ஒரு ஃபேக்டருமே நம்ம ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, இட்ஸ் ஆல் சம்திங் தட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் ஹூ வி ஆர். அண்ட் ஆஸ் அ கண்ட்ரியே சொல்கிறேன். ஏன்னா த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் ஹி செட் இஸ் இந்தியா பிரைமர்லி வந்து இந்த சர்வீஸ் செக்டாரில் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் தி அட்வான்டேஜ் ஆஃப் தட் இஸ் பீயிங் எஜுகேட்டட் அண்ட் பீயிங் சம்படி ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஒரு டெக்கி க்ரௌட் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அண்ட் ஸோ நீங்கள் யூஎஸில் அந்த பிபிஓ வேலை ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஆட்டோமேஷன் இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஏதாச்சும் ஒன்று அவுட் சோர்ஸ் பண்ணணுன்னா அந்த அவுட் சோர்ஸிங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஒரு சாம்பியனாக இருந்திருக்கோம் ரொம்ப நாளாக. கொஞ்சம் கம்மி சேலரியில் அதிகமாக வேலை பார்க்குற குரூப் எப்பயுமே நம்ம குரூப்பாக தான் இருந்திருக்கு. அண்ட் சின்ஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸ் அண்ட் வெரி டேலண்டட் என்ஜினியர்ஸ் ஆல் ஓவர் த கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்தியன் மேலே தான் இருப்பான். இந்தியாவில் நிறைய பேர் வந்து இந்த சர்வீஸ் கம்பெனி, ஏன்னா நீங்கள் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், இது எல்லாமே காக்னிசென்ட். ஸோ மச் கம்பெனிஸ் ஹேஸ் அ ஹியூஜ் ப்ரெசன்ஸ் இன் இந்தியா. லாட் ஆஃப் இட் வாஸ் ஃபார்ம்டு இன் இந்தியா. இப்போ வரைக்குமே நம்ம நிஃப்டியில் இருக்கட்டும், சென்செக்ஸில் நம்மளோட டெக் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் இருக்குது. இஃப் ஐ கேன் திங்க் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ஐ கேன் ப்ராப்ளி திங்க் ஆஃப் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், ஐ கேன் ப்ராப்ளி திங்க் ஆஃப் ஜோஹோ. அது தவிர வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் இனோவேஷன் வந்து நிறைய இந்தியாவிலேருந்து ஸ்பான் ஆகலை. ஐ திங்க் அ லாட் ஆஃப் இட் அவன் சொன்ன மாதிரி இஸ் semiconductor chip designing. That is, again, we'll come back to that. But more importantly, especially in the AI நம்ம பார்க்குறப்போ விஸ்வா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் சொன்னால், அதான் இந்த விசி ஃபண்ட் அப்படின்னு சொன்னான். ரீசெண்டாக வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்திருக்கு, விசிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் ரிகார்ட்லெஸ் ஆஃப் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஒரு 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 ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஆப் பில்ட் பண்ணுறேன், சாரி ஐ எம் பில்டிங் அ ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் விச் டசன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் ஏஐ, பட் ஐம் கிரியேட்டிங் அ நியூ சிஸ்டம். தி அமௌண்ட் ஐ நீட் வந்து ஒரு கோடியிலேருந்து 5 கோடி கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து விசி கிட்ட பேசி வாங்குறது கொஞ்சம் ஈஸி தான் இந்தியாவில். ரிலேட்டட் டு ஏஐ நம்ம எடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணுன்னா மில்லியன்ஸ் டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருது. நீங்கள் வந்து ஆந்த்ரோபிக் வந்து எவ்வளோ மணி விசிட்டேருந்து எடுக்கிறாங்க, ஓப்பன்ஏ எவ்வளோ காசு விசிட்டேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் இருக்குது. டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம லாஸ்ட்லேயும் அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த ரிஸ்க் டேக்கிங் ஆப்பிடைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. நமக்கு அந்த ஃபண்ட்ஸே ஃபஸ்ட்டு இல்லை. இந்த ஃபண்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அகெயின் விஸ்வா சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த சிப்ஸ் வந்து வாங்கணும் வெளியிலேருந்து. வி ஹாவ் டு இம்போர்ட். அண்ட் இந்த ஐஎன்ஆர் ஆல்ரெடி கொஞ்சம் டெப்ரிஷியேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த inherent hardware required to test AI projects, do POCs, try to create startups. அந்த ஒரு ecosystem வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரம் த கிராஸ் ரூட் லெவலே. கரெக்ட்டா சொன்னடா விஷ்ணு. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பத்தி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காலேஜே எடுத்துக்குவோம். நம்ம காலேஜ்லயும் பார்த்தோன்னா, பெரிய ரொம்ப ஃபெசிலிட்டிலாம் நம்ம கிடையாது. நம்ம ஏஐ ரிசர்ச் பண்ற அளவுக்கு ஏஐ ரிசர்ச்லாம் தேவையில்ல. சும்மா ஒரு மாடல் வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு கிடையவே கிடையாது எதுவுமே. Correct. நம்ம கிட்ட இருந்தது ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், மொத்த காலேஜுக்கே. அதான் நம்ம எல்லாருமே வந்துட்டு அவங்க அதாவது நம்ம காலேஜ் நம்மள வச்சு அக்வயர் பண்ணிக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இவங்கள வச்சு நம்ம பண்ணி, நம்ம இன்குபேஷன் சென்டர்ல இருந்து இவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா நம்ம வளர்த்தணும்னு நினைக்கிறப்போ, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டரே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம நினைச்சப்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்மளால பண்ண முடியாது. இதே இது நீ கான்ட்ராஸ்ட்டா நம்ம அங்க NVIDIAவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஐபிஓ போறதுக்கு முன்னாடி அவங்களும் ஸ்டார்ட் அப்பா தான் இருந்திருப்பாங்க. எந்த வருஷம்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்க நாஸ்டாக்ல வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டிக்கர்லாம் குடுத்துருப்பாங்க. NVDA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்தோம்னா, இப்ப இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னாடி ஜிபியூ வந்துட்டு எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, கேம் ஆடுறதுக்கு மட்டும் தான். கரெக்ட்.
உலகத்துல எல்லாருமே கேம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. நீ இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பிசி கேம்ஸ் ஆடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு கரெக்ட். தெரிஞ்சு. எல்லாருமே மொபைல் கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. ஸோ ஜிபியூ வாஸ் நாட் எப்படி சொல்றது? அந்த அளவு யூஸ்ஃபுல்லா இல்ல இந்தியாக்கு இதுக்கு முன்னாடி. உலகத்திலேயுமே சொல்லலாம். இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு முந்தி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இல்ல. அப்படி இருந்தாலும் NVIDIAக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க இல்ல நெறைய பேர் வந்துட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஆ இந்த மாரி டென்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ அவங்க ஆ நம்ம இப்ப நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் மேப் எடுத்து பார்த்தோம்னா, எப்பவுமே அந்த பெரிய ஸ்பேஸ் வந்துட்டு அதுல எடுத்திருக்கிறது வந்துட்டு NVIDIA தான் இருக்கும். கரெக்ட். எல்லாருமே லாஸ்ல போனாலும் சரி, எல்லாருமே NVIDIA. ப்ராஃபிட்ல போனாலும் சரி, NVIDIA எப்பவுமே டாப்ல இருக்கும். ம். அந்த ஒரு ட்ரஸ்டட் ஃபண்டிங் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காமயே போயிருது. இப்ப நம்ம பார்த்தோம்னா. எக்ஸ்பெரிமென்டிங் ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு ரிசர்ச் லேப் வந்துட்டு நெறைய இடத்துல நம்ம பார்க்க முடியறதில்ல. கரெக்ட். ஏன்னா, இத வந்து நீ வந்து சொல்லு. அந்த கேமர் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ஏன்னா, அ ஒரு இந்தியா தவிர நீ எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே, ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிசி கேமர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் மொபைல் கேமர்ஸோட ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. அண்ட் NVIDIA கரெக்ட். ஏன் வந்து இவ்வளோ காசு கிரியேட் பண்ணுச்சுன்னா, கேமர்ஸ்னால தான். ஏன்னா, எல்லாருமே வந்து அங்க GTX 1080, RTX 3080, 4090, 5090ன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. நம்பருக்கு வந்து ம். ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வீட்ல இருக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கரெக்ட். ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். எப்படி இன் 2026 ஸ்டில் அது வந்து எனக்கு லைட்டாக உறுத்தும். அண்ட் ஒரு கேமிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலுமே இப்போ வரைக்கும் ஏன்னா நீ ஏஐனால நமக்கு இப்போ ரேம் ரேட்டு 3 டைம்ஸ் அதிகமாயிடுச்சு. SSD ரேட்டு ஆமாம். 4 டைம்ஸ் அதிகமாயிடுச்சு. GPU ம். ஸ்டாக்லேயே இருக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ம். நம்ம கண்ட்ரியில் வந்து நம்பர் ஆஃப் பிசி பாப்புலேஷன் வித் GPUs ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ காலேஜ்லேயுமே ம். என்னதான் லேபாக நிறைய லேப் வச்சாலும் எத்தனை லேப் GPU வச்சு இருக்குது அண்ட் பவர்ஃபுல் GPU வச்சிருக்குன்ற கணக்கு கம்மியாக இருக்கிறப்போ இந்த ஏஐ கம்பெனிஸ்னால ரேட்டு இன்னும் 3-4 டைம்ஸ் ஆறப்போ எனக்கு கேள்வி ம். இப்போ என்ன வருதுன்னா நம்மளால கேட்சப் பண்ணவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அது வந்து நம்மளுக்கான ஐ மீன் யூ ஆஸ் எ மீன் கண்ட்ரி சொல்கிறேன் நான். இந்தியா ஆமாம். ஓகே. ஆனா இத நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு நான் கடைசியா வரலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். ஆ ஓகே. ஆனா இப்ப நம்ம இப்ப நம்மளுக்கே நம்ம போன எபிசோட்லயே பேசியிருந்தோம். இப்ப நம்ம பார்க்குற மார்க்கெட்ல நம்ம போற லைன் வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட அது அது இப்பிடி இப்பிடி வெர்டிகலா மேல போயிட்டு இருக்கு. எல்லாம் அவங்களோட அ ரெவென்யூலாம் அவங்க பேப்பர்ல காமிக்கிறத பார்த்தோம்னா, அவ்ளோ ம். ரெவென்யூ இருக்கு. ஆனா, அந்த ரெவென்யூ இல்ல அப்டின்றத பேசி தான் நம்ம சொல்றோம். ஏஐ வந்துட்டு ஒரு பபுளா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அவங்கலாம் பொய் சொல்றாங்க. அந்த அளவு ரெவென்யூ வந்துட்டு இது பண்ணவே பண்ணாது. அவங்களோட ஆன்டிசிபேட்டட் ரெவென்யூ நம்மளுக்கு வராதுன்னு சொல்றோம். அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ எல்லா டெக்னாலஜியுமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம டாட் காம் பபுளும் எடுத்துக்குவோம். ஏஐ பபுளும் ம். இப்ப இருக்கிற ஏர்னிங் பபுளும் எடுத்துக்குவோம். இப்ப பார்த்தோம்னா, டாட் காம் பபிள் மேல போறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 டாட் காம் பேர் வச்ச கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுலருந்து வெளில வந்து ஒரு எப்படி சொல்றது? ஆ பெர்ஃபெக்ட் யூஸ் கேஸ்டு ஆ ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த Amazon, Google, ம். Microsoft இவங்க தான் வந்தாங்க. இப்ப அதுலயுமே நம்ம பார்த்தோம்னா, ஆ கிராஃப் இப்படி தான் போயிருக்கும். 2000ஸ்ன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஏர்லி 2000s. இப்படி போயி கரெக்ட்டா கீழ உழுந்து, அதுக்கப்புறம் அது ஸ்டேபிள் ஆயிருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. கரெக்ட்டு, கரெக்ட்டு. இப்ப நம்ம வந்துட்டு அந்த மேல போற பேஸ்ல இருக்கோம். இது டவுன் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். அந்த ஸ்டேபிள் ஆகுறது என்ன அர்த்தம் அப்டின்னா, ஏஐ இஸ் ஹியர் டூ ஸ்டே அப்டின்னு தான் சொல்லுவேன் நானு. ம். ம். ஏஐ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போயிறாது. பபிள் பாப் ஆகுறது டசன்ட் மீன் தட் ஏஐ வில் கோ அவே ஃப்ரம் கரெக்ட், கரெக்ட். ஹியூமனிட்டி. நம்ம கிட்ட ஏஐ இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்னன்னா அத பழகுவாங்க எல்லா கம்பெனியும். ஸோ தப்பான யூஸ் கேஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ நாளா நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். பண்ற எல்லா வேலைக்கும் எல்லாத்துலயும் ஏஐ வில் ஏஐ பை ஏஐ அப்டிலாம் பண்ணிருந்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு அப்ப கல்லா கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்ஃபெக்ட் யூஸ் கேஸ்க்கு மட்டும் அத கரெக்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்தியா வந்துட்டு இந்த ஏஐ ரேஸ்க்குள்ள வர்றதே ரொம்ப லேட்டா தான் வாராங்க. ம். ம். ஆல்ரெடி நெறைய கம்பெனி பபிள் பாப் ஆகுற ஸ்டேஜ்க்கு வந்துட்டு போய் இப்ப ஐபிஓக்குலாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, இந்தியா இன்னும் அந்த ஒரு கேப்பிட்டலே அவங்க இன்னும் ரெய்ஸ் பண்ணல. கேப்பெக்ஸே அவங்களுக்கு கம்மியா தான் இருக்குன்றப்போ, இந்த சர்வம் ஏஐ கம்பெனிக்கலாம் ம். அவங்களுக்கு தெரியும். என்னென்ன தப்பு வந்துட்டு நம்ம பண்ணணும், என்னென்ன தப்பு வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த இதுல பார்க்கிறப்போ, ஐ திங்க் மேபி ஆனா, இஃப் வி பிளே அவர் கார்ட்ஸ் கரெக்ட்லி, வி ஆர் இன் a பெட்டர் பொசிஷன் தேன் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இட்ஸ் வெரி பார்க்கலாம். வெரி வெரி குட் பாயிண்ட். ஏன்னா நம்ம என்னதான் ஒரு கன்சர்வேட்டிவான அப்ரோச் இப்போதைக்கு காசு இல்லை அதனால நிறைய பேரால் என்டர் பண்ண முடியல, நிறைய பேருக்கு அந்த ம், ஆண்டர்ப்ரூனியர் ம். ஸ்பிரிட்டும் இல்லை, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் இல்லைனாலுமே இந்த பபிள் பாப்பாறது வந்து நம்ம கன்சர்வேட்டிவாக இருக்கிறது இட் இட் மே கம் அவுட் ம். ஆன் ஆர் ஃபேவர். பிகாஸ் நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு லிஸ்ட்டு வந்து எல்லாருமே இந்த ம். அட்லீஸ்ட் ஏ என்தூசியாஸ்ட் இன் இந்தியா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க.
நீ ஒரு கம்பெனி கிரியேட் கரெக்ட். பண்ணனா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இது வந்து ம். எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது இந்த இந்த கேஸில். ஏன்னா நம்ம ஒரு இதோட ப்ரைமரி ரீசன் இந்த பபுள் இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு அண்ட் எல்லாரையுமே ம். ஏமாத்திட்டு இருக்கானுங்க கம்பெனி ஃப்ரம் த டாப் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாருமே பற்றி பயப்படுறானுங்க. அப்போது இந்த எல்எல்எம் அப்படின்ற ஒரு, ஏன்னா நம்ம போன எபிசோட்லேயே நிறைய பேசணும், எல்எல்எம் ஷுட் பி ஆப்டிமைஸ்ட் ஃபர்தர் பிஃபோர் இட் இஸ் ஸ்கேல்டு ஸோ மச் அப்படின்னு. கரெக்ட். நீங்கள் இப்போ ஏஜென்டிக் ஏஐ கொண்டு வந்துட்டீங்க, ஒரு ஒரு ப்ராம்ப்ட் வந்து 60-70 கால் அதுவாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி போகிறப்போ do you think ம். it would benefit India to take one step back and then try to figure out இப்போ நம்ம வச்சிருக்கிற ஹார்ட்வேர்? ஏன்னா நம்ம ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ஜுகாட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறத வச்சு எப்படி இதை சாதிக்கிறது அண்ட் எல்லாமே நீங்கள் நம்ம ம். பண்ண இது எல்லாமே லோ ஹார்ட்வேரில் எப்படி கொண்டு வருது அப்படி பார்க்குறப்போ do you think எல்எல்எம்ஸுமே ஒரு லோ ஹார்ட்வேரில் ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட் வரலாமா, இல்லை the technology itself doesn't support that அப்படின்னு நினைக்கிறேன்? ஐ மீன் எல்எல்எம்னு சொல்றப்போ இத நம்ம எப்படி சொல்றது? ஐ மீன் அன்ஃபேர் டூ கம்பேர் தான் இப்ப நான் பண்றது. ம் ஃபார் ஒரு ஒரு சும்மா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் இப்ப வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஆ ஹை டைம்ல அது வந்துட்டு 2 மில்லியன் மெசேஜஸ் வந்துட்டு வேற வேற சிஸ்டம்க்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சீக்வென்ஷியலா நம்மளால பண்ண முடியாது. ம் ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு என் கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோவேன். ஒரு மெசேஜ் வருது. ஒரு ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு சைல்ட் ப்ராசஸ் ஃபோர்க் பண்ணி, அந்த மெசேஜ் எடுத்துட்டு போய் அடுத்த இதுக்கு நடுவுல நெறைய ஃபார்மேட்டிங்லாம் அது பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். கரெக்ட். இந்த ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் அது ஃபோர்க் பண்ணி அது பிக் பண்ணதுலருந்து அடுத்த சர்வீஸ்க்கு சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குற வரை ஒரே ஒரு சிங்கிள் ப்ராசஸ். ம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இப்ப நம்ம ஒரு ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்தவரை. அப்ப நீ என்ன பண்ணுவன்னா, நீ இத எப்படி சொல்றது? வெர்டிகலா ஸ்கேல் பண்ணாம ஹாரிசான்டலா எப்படி ஸ்கேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். சோ ஹவ் மெனி காம்போனன்ட்ஸ் யூ ஹேவ் டூ புட் இன்சைட் யுவர் அப்ளிகேஷன். சோ நீ என்ன பண்ணுவன்னா, இங்க இருக்கிறது ஒரு ப்ராசஸ். இது எங்கேயாவது போய் டேட்டாபேஸ்ல போட்டு வச்சுட்டு, இந்த டேட்டாபேஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அத கொண்டு போய் போட்டு அப்படி அப்படி நம்ம யோசிக்கலாம். இது வந்து அவுட் பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பை த வே. ஓகே. இது வந்துட்டு ஒரு ஆர்க்கிடெக்சரல் டிசைன் பேட்டர்ன். சோ இது ஆர்க்கிடெக்சரல் டிசைன் பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு பேசுறப்போ, நம்ம வந்துட்டு டெவலப்மென்ட் வைஸ் பேசல. நம்ம வந்துட்டு ஆர்க்கிடெக்சர் வைஸ் பேசுறோம். இன்ஃப்ரா வைஸ் பேசுறோம் நம்ம. கரெக்ட். ஸோ அதுதான் இங்கேயும் நடக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போன எபிசோட்லயே அத நம்ம சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த ChatGPTல இருந்து இப்போ வர ஆப்பஸ் மாடல் வரைய எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா, அந்த பேஸ்லைன் ஆர்க்கிடெக்சர் இப்போ வரையும் சேமா தான் இருக்கு. ம் அந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி. அதுலருந்து இப்போ வரையும் அதே ஆர்க்கிடெக்சர் வச்சு தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இப்ப இன்னும் நெறையா இதெல்லாம் நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். ஒரு ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இந்த பில்லிங் அதிகமானதுல. ம் காலம் போக போக என்ன சொன்னாங்கன்னா, காலம் போக போக ஒரு டெக்னாலஜியோட காஸ்ட் வந்துட்டு கம்மி தான் ஆகும். அது வந்துட்டு கூடாது. கரெக்ட். மூர்ஸ் இப்போதைக்கு லான்னு இந்த நினைக்கிறேன் அது. ஆமா. ஆமா. இப்போதைக்கு இந்த பில்லிங் அவங்க ஏத்துவாங்க. கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு எப்படியும் வந்துரும். அதுதான் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் அத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டீல் பண்ணது எல்லாமே இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். ம் ஆனா இது வந்துட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஒரு ஏஐ ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து எல்எல்எம் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணா பேஸ் லைன்ல எப்படி அத ஆர்க்கிடெக்சர் வைஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அந்த இடத்துல அவங்க காஸ்ட் ரெடியூஸ் பண்ணாலே இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கேலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஈவன் தோ ஜூனியர்ஸ் தான் நம்ம 2 பேரும். எனக்கு கிடைச்ச சில நாலேட்ஜஸ் வச்சு நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். இவங்க பேஸ் லைன் ஆர்க்கிடெக்சர் சேஞ்ச் பண்ணாம ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஆப்டிமைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ மோர் அண்ட் மோர் அவங்க ஃபைன் டியூன் பண்ணி ஒவ்வொரு வெர்ஷனா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு ஹைப் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். நான் இத்தனை ஏஜென்ட் வச்சு இத்தனை ரன் பண்ணேன். ஆனா கொஞ்ச நாள்ல நீங்க ஃபெட் அப் ஆயிருவீங்க அவ்வளோதான். உங்க கரெக்ட். பிரெயின் யோசிக்கலன்னா அவ்வளோதான். அதாவது உங்க பிரெயின் வந்துட்டு எப்படின்னா, அது வந்துட்டு ஒரு டோப்பமைன் கிரேவிங் ஒரு 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 அனிமல் மாதிரி. டோப்பமைன் கிடைக்கலன்னா, அது தேடி அது அலைஞ்சுகிட்டே இருக்கும். ம் நீங்க எவ்வளோ நாள் தான் ஏஜென்ட்ஸ் மட்டுமே ரன் பண்ணி இது பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க இத எப்படி பார்க்கலாம்னா, நான் சைட்ல வேற ஏதாவது வேல பார்த்துப்பேன். சைட்ல இந்த ஏஜென்ட் வச்சு நான் ஐடி வேல பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சாலுமே, அது உங்களால முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா, இப்ப இருக்கிற ரேஞ்ச்ல ஏஐ இஸ் காஸ்டிங் மோர் தென் ஹியூமன்ஸ். ம் கரெக்ட். ஆனா அது யாரும் ரியலைஸ் பண்ணல இன்னும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. Correct. So I think Vishwa has again raised fantastic points. And one thing to say is to be hopeful for the future, to kind of summarize what he's saying. ஏன்னா அகைன் நமக்கு தெரியாது எக்ஸாக்டாக எப்படி இந்த எல்எல்எம்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுமோ, இல்லை அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியலனாலும் we think at some point after the bubble pops and we are both of us are very sure bubble வந்து ஒரு நாளைக்கு பாப் ஆகும்னு. அதான் எங்களோட ஸ்டான்ஸ். இப்போவே நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுருவோம். ஏன்னா அப்போ நாங்கள் எபிசோடில் வந்து நாங்கள் சொன்னோமே அப்போவே நாங்கள் சொல்லுவோம். அதுக்காக சொல்கிறோம். பட் வென் த பபுள் டஸ் பாப், ஐ திங்க் எல்லாருமே ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் பின்னாடி வந்து தான் யோசிப்பாங்க. ஏன் நம்ம வந்து
இவ்வளோ இதுக்குள்ளே போட்டோம். இது வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்க்கிடெக்சரல் லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். அட்லீஸ்ட் வித் ரிகார்ட்ஸ் டு எல்எல்எம்ஸ். அது கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி எங்களோட 2 பேரோட ஹோப் என்னன்னா, கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு அவங்க ரீவிசிட் பண்ணி, ஆப்டிமைஸ் பண்ணி, திருப்பி நம்ம ஃபோர்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். அவர் சொன்ன மாதிரி ஏஐ இஸ் ஹியர் டு ஸ்டே. .com பபிள் அப்போ கூட இன்டர்நெட் வாஸ் ஹியர் டு ஸ்டே ஒன்லி. பட் ஸ்டில் த பபிள் பாப்ட். ஸோ அகேன் வி ஆர் நாட் ஆன்டி ஏஐ. We are against the AI bubble that is happening right now. Which also goes to my next segment. AI நம்ம பற்றி பேசுகிறப்போ it is not about agentic or LLMs. ஏஐக்கு நிறைய அது தவிர யூஸ் கேஸ் இருக்குது. நம்ம ஏன்னா நாங்களே ஏஐ ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் வந்து ஸ்பீச் டெக்னாலஜியில் தான் வேலை செஞ்சோம். எப்படி வந்து நீங்கள் டப்பிங் பண்ணுவீங்க, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க. அது தவிர உங்களுக்கு ஃபேஷியல் இமேஜ் கிளாசிஃபிகேஷன். ஸோ டீப் லர்னிங்கில் ஒரு சப்செட் மட்டும்தான் எல்எல்எம் தவிர ஏஐன்ற ஒரு இதுக்குள்ளே வரப்போ மெஷின் லேர்னிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்தியா வந்து அந்த மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ணால் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்குமா? கண்டிப்பா. அந்த அந்த மாரி விஷயங்கள் ஆல்ரெடி டார்கெட் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைச்சது இல்லன்னு வச்சுக்கலாம். ஐ மீன் இப்போ எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறப்போ, இந்தியன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கலாம். டெக்கீஸ்க்குலாம். மத்தவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த அவங்க கண்ல இதெல்லாம் பட்டிருக்காது. ம். அப்ப நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஏஐ ஃபார் பாரத். நம்ம கூட அதுல கரெக்ட். அத வச்சு ட்ரை பண்றோம்னு நினைக்கிறேன். அது வந்து ஐஐடியோட இன்குபேஷன் சென்டர்ல இருந்து வந்த ஒரு ஸ்டார்ட் அப்ன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கரெக்ட்டா. ஆனா அவங்க வந்துட்டு ஒரு மல்டிலிங்குவல் மாடல் வந்துட்டு அவங்களே ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்பீச் மாடல் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க இன்புட் எந்த ஒரு டேட்டால நீங்க டெக்ஸ்ட்டா குடுத்திருந்தாலுமே, அத வந்துட்டு வாய்ஸா குடுத்தாலுமே அது வேற ஒரு லாங்குவேஜ்க்கு வந்துட்டு அத வந்து டப் பண்ணி சொல்லும் இந்த மாரி. ம், ம். அது ஆக்சுவலா ஒரு செம யூஸ் கேஸ். இது ஏன் நல்ல யூஸ் கேஸ்ன்னு நான் சொல்றேன்னா, இந்தியா வந்துட்டு நம்ம ஐ மீன் பை புக்காவே நம்ம வந்துட்டு ரொம்ப டைவர்ஸான ஒரு கண்ட்ரி. லாங்குவேஜ் வைஸ் பார்த்தோம்னா. மோர் தென் 200 லாங்குவேஜஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க. ஆனா, நீங்க ஒரு நியூஸ் வந்துட்டு சொல்றீங்க. அது 200 லாங்குவேஜ்க்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த மாரி யூஸ் கேஸ் வந்துட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சால்வ் பண்ணும். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்குருவோம். சென்னையில பேசுற தமிழ் ஒரு மாரி இருக்கும். அங்க டவுன் சவுத் திருநெல்வேலி நீங்க போனீங்கன்னா, இங்க சென்னையில இருக்கிறவங்க திருநெல்வேலி போனாங்கன்னா, அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. டயலெக்ட். புரியாது நம்மளுக்கு. ம். ஆமா. அந்த அந்த கொலோக்கியல் டயலெக்ட் வந்துட்டு அந்த இடத்துல மாறும் நம்மளுக்கு பேசுறப்போ. இதுக்கேத்த மாரி நீங்க வந்துட்டு தமிழுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கிடைக்கிற விசிபிலிட்டி தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கும். ம். இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு வந்துட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த விசிபிலிட்டி ஏன் டிஸ்அட்வான்டேஜ்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு விசி ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆளுக்கள் அவ்வளோ கிடையாது. இந்தியா லெவலில் பேசினாலுமே நீங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஏஐ ரிசர்ச் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று கொண்டு வரீங்கன்னா 2 விஷயம் அங்கே வரும். ஒன்று வந்து இஸ் யோர் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிள்? அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் செகண்ட் இஸ் ஹவு many இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் willing டு புட் மணி அண்ட் ஹவு மச் மணி வில் தே புட் இன் டு இட். ஏன்னா நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு ஒரு ஈவன் இஃப் யூர் ட்ரைனிங் அ வாய்ஸ் மாடலில் அதுக்கே உங்களுக்கு அவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ரிசோர்ஸ் தேவைப்படுறப்ப நீங்கள் அதை பில்டு பண்ணணும். அந்த பில்டுக்கு ஒரு இனிஷியல் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை பேர் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு தெரில. பட் ஸ்டில் இந்தியாவில் இவன் சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் ஏன் இந்த இந்தியன் ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தை பேசுகிறேன்னா, 2014 வந்து இந்த ஆதார் கார்டு சிஸ்டம் கொண்டு வந்து நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியா மாறணும் அப்படின்னு வந்து மோடிஜி வந்து ஸ்டார்ட் பண்ணாப்புல. அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐ திங்க் க்ளோஸ் டு 12 இயர்ஸ் கிட்ட அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஆதார் கார்டில் ஆதார்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஃபார் 1 பில்லியன் இந்தியன்ஸ் கொண்டு வந்தாங்க. டிஜிலாக்கர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயே உங்கள் எல்லாம் உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10th மார்க் ஷீட்டு, காலேஜ் மார்க் ஷீட்லேருந்து எல்லாமே ஒரே ஹப்பில் இருக்குது. இது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ வெரி இந்தியன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் கண்ட்ரி இருக்கிறப்போ இவ்வளோ பாப்புலேஷனுக்கு எப்படின்னு வந்து நீங்கள் ஒரு சர்வர் வச்சு அந்த பேப்பர்லெஸ்ஸான ஒரு ஈஸியர் ப்ராசஸ் கொண்டு வரீங்கன்னு நம்ம யோசிச்சப்போ அப்படி வந்தது. அதே மாதிரி when you look at the advent of UPI, என்னதான் 2014க்கு அதுக்கு முன்னாடியே எல்லாரும் யூபிஐ பற்றி பேசினாலுமே இட்ஸ் வெரி இந்தியன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். கரெக்டாக இவ்வளோ கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஹவு டு ஐ ட்ரை டு மூவ் இட் டிஜிட்டலி ஸோ தட் த அமௌண்ட் ஆஃப் கிராஷ் பீயிங் எக்ஸ்சேஞ்ச் இஸ் லெஸ் அண்ட் லெஸ்ஸாக இருக்கிறது நமக்கு நல்லது தான். எவ்வளோ நம்ம ஏன்னா இப்போ வந்து எத்தனை பேர் யூபிஐ ப்ரிஃபர் பண்ணுறாங்க? நிறைய பேர் நான்லாம் கேஷே கொண்டு போகிறது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வீட்டிலேருந்து கேஷ் எடுத்துன்னு போகிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி வை டோன்ட் வி ஃபோக்கஸ் ஆன் இந்தியன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் லைக் இந்த லாங்குவேஜ் பேரியர் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் தட் ஐ கேன் திங்க் ஆஃப். பட் இது தவிர உனக்கு எதாவது எக்ஸாம்பிள்ஸ் தோணுதா? எந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம் ப்ராப்ளம்ஸ்?
ம். வேற எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் சிஸ்டம்ல எனக்கு தெரிஞ்சு நெறைய சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சிஸ்டம்னா ஐ மீன் அந்த இருக்கிற புரோட்டோகால்ஸ் அத வச்சு சொல்லல. ம். ஐ மீன் ஹவ் வி லேர்ன் ஆக்சுவலி. ம். அதுல வந்துட்டு ஏஐ வச்சு ஏதாவது பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு நெறையா. ஏன்னா, யூ நோ லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டீஸ் நான் அதுல பார்க்குறேன். நான் படிச்சப்பலாம் நெறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அந்த மாரி என்ன இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ப்ராசஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லலாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த ம். சமச்சீர் கல்வி வந்தப்போ என்ன சொல்றது? இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நம்ம சொல்லணும்னா, நம்ம 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 கேஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, மனப்பாடம் பண்றவன் வந்துட்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பான். ம். நம்ம கரெக்ட். காலேஜ்லயுமே பார்த்திருப்பேன், இங்கேயுமே பார்த்திருப்போம். நம்மளோட சிஸ்டமே அப்படிதான் இருக்கும். இத வந்துட்டு வேற மாரி இவங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கு ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணும்னு எனக்கு தெரியல பை த வே. ஆனா பார்க்கலாம். இட்ஸ் எ குட் எஜுகேஷன்ல வந்துட்டு இட்ஸ் எ குட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டு லுக் இன்டுன்றேன். ஆமாமா. எஜுகேஷன்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதாவது யோசிச்சு பண்ணாங்கன்னா, வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு. அதே மாரி இந்த கோடிங் டூல்ஸ், ஆட்டோமேஷன் அதுலருந்து நகர்ந்து கொஞ்சம் ரியல் யூஸ் கேஸ் நம்ம இப்ப சொன்னோம்ல லாங்குவேஜ். ம். அந்த மாரி வேற என்ன இருக்கு? டூரிசம் ஆ கரெக்ட். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? டூரிசம்லாம் நம்ம இப்போ போனோம்னா, அதுல ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நம்ம போறது உத்தரகாண்ட் போவோம். ம். எங்கேயோ போறதுக்கு. அவன் வந்துட்டு அங்க ப்ராசஸ் வச்சிருப்பான். ம். இங்க இருந்து ரிமோட்லயே பண்ணிருப்போம் எல்லாத்தையும். அப்ளை பண்ணி. அதெல்லாம் கவர்ன்மெண்ட் வெப்சைட்ஸா இருக்கும். ரொம்ப போனோம்னா அப்படியே இந்த விட்ஜெட்டே வந்துட்டு உடையும் நம்மளுக்கு. கரெக்ட். கரெக்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க எப்படி சொல்றது? இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு லாங்குவேஜ் இஸ் த பெஸ்ட் யூஸ் கேஸ் டூ அப்ளை ஏஐ கரண்ட்லி இன் இந்தியா. ஆ எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட நீ கேட்டியா வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியல. வேற ஏதோ நான் ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ம். இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன்னா, ஆர்&டி வந்துட்டு இந்தியால வந்துட்டு ரொம்ப எப்பவுமே எல்லாத்துலயுமே வந்துட்டு வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. வீக்கா இருக்குன்னா, பவர்ஃபுல்லான பீப்பிள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீதர் வேம்பு ம். இருக்கார்ல. அவரே இப்ப ஆர்&டி சயின்டிஸ்ட்டா தான் சீஃப் சயின்டிஸ்ட்டா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கரெக்ட். கரெக்ட். கம்பெனில. ஆமா. ஆமா. சிஇஓல இருந்து. அவர் வந்துட்டு ஒரு நல்ல எப்படி சொல்றது? ஒரு மசில் பவர் ஜாஸ்தி இருக்கிற ஒரு ஆள்ன்னு வச்சுக்கோவேன். அந்த ஒரு ஃபீல்டுல. ஆனா எத்தன ஸ்ரீதர் வேம்பு நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்மளுக்கு ஒரு வருது. ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பத்தி திங்க் பண்றதுக்கே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ ஒரு கவர்ன்மென்டல் இப்ப யுபிஐயுமே பார்த்தோம்னா, அது வந்துட்டு ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபர் பண்ண ஒரு சொல்யூஷன் தான். கரெக்ட். இப்போ கரெக்ட். கவர்ன்மென்ட்க்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அவங்க டைரக்ட்டா போய் கேட்டு ஒரு விஷயம் பண்றாங்களே ஒழிய, நம்ம வந்துட்டு போனோம்னா போறதுக்கே ஆள் இல்ல. பிரைவேட்டா ஒருத்தவங்க போய் யாரையாவது அப்ரோச் பண்ணி இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஐ அம் கோனா சால்வ் இட் ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் மீ சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்படி சொன்னாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஆள் இல்ல. இது வந்து எனக்கு ஏன்னா நான் திருப்பி சொல்றேன். இவன் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னான். இது வந்து ஆக்சுவலா இட் கோஸ் பேக் டூ த கிராஸ் ரூட்ஸ். நான் ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட காலேஜோட 3rd to ஃபைனல் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இது பேசிக்கலி. ஏன்னா நானும் விஸ்வாவும் ஒரே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான் பண்ணோம். இட் வாஸ் அபவுட் ஏஐ. இந்த ஏஐல வந்து ஸ்பீச் டெக்னாலஜின்ற ஒரு சப் டொமைனில் பேசிக்லி ஒன்லைன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா ஒரு 20 இந்தியன் லாங்குவேஜில் அது வந்து அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து க்ளோன் பண்ணி நாங்கள் டப் பண்ணி லிப்சிங் பண்ணி கொடுத்துருவோம் அவுட்புட். இதுதான் எங்களோட ப்ராப்ளம் இது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா இப்ப நாங்க 2023ல யோசிச்சு இத நாங்க பண்ணோம். நாங்க யோசிக்கல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே. என்ன ஹேக்கத்தான்டா அது? ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஸோ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட வெப்சைட்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா இத குஜராத் கவர்ன்மெண்ட்டா எந்த கவர்ன்மெண்ட்ன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு கவர்ன்மெண்ட் இத போட்டிருந்தாங்க. அத பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத நாங்க ட்ரை பண்ணோம் அவ்வளவுதான். இத நாங்க 2023ல ட்ரை பண்ணோம். ஆனா ஒரு வருஷம் கழிச்சே இத நெறைய பேர் சால்வ் பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து மெட்டாலேருந்து எல்லாருமே அந்த டூல்ஸ் வந்து ஏஐ வச்சு ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஏஐ வச்சு பண்ணலாமான்னு யோசிச்சோம். எங்களுக்கு ஆப்வியஸ்லி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்றோட நம்ம வந்து இந்த ரீசர்ச் வந்து இந்த ஃபீல்டில் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கு? ஏன்னா 2 பாயிண்ட் அவன் சொன்னான். ஒன்று வந்து ரீசர்ச் இல்ல. ஏன்னா நீங்கள் இன் யுஎஸ் நீங்கள் ரீசர்ச் எடுத்தாலே இன் ஏஐ ஃபண்டமெண்டலி a lot of it comes from universities. நம்ம யூனிவர்சிட்டிஸில் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் நாட் வெல் எக்விப்ட் டு ரீசர்ச்ன்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா the quality of research papers coming from students, coming from faculties is quite low in our country compared to other nations. நிறைய பேர் வந்து எப்படி நான் எக்ஸ்ட்ரா பேப்பர் போட்டு ஓட்டலாம் அப்படின்னே யோசிக்கிறாங்க தவிர, எப்படி நான் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வருதுன்னு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. 2வது விஷயம் வந்து நாங்கள் இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னா, நாங்கள் வந்து சப்சிக்வெண்ட்லி இந்தியா ஏன்னு ஒரு மிஷனில் நாங்கள் செலக்ட் ஆகி கொஞ்சம் ஃபண்டிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இந்தியா ஏ மிஷன் வந்து அகெயின் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டான ஒரு இனிஷியேட்டிவ். கவர்மெண்ட்டே வந்து யோசிங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது. ஸோ அட் சம் பாயிண்ட் இன் டைம் we have to move from the government trying to introduce all of this to us, rather இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஏன்னா நீங்கள் ஓப்பன் ஏஐ
ஆந்த்ரோபிக்லாம் எடுத்திங்கன்னா அவங்க எல்லாருமே ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான். அவங்க வந்து டிமாண்ட் பண்ணி அப்புறம் தான் கவர்மெண்ட் பிக்சர்லேயே வருது. நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ரிவர்ஸ் சினாரியோ மாதிரி போயிட்டுருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா, நீ பிரைவேட் பிளேயர்ஸ் வரணும்னு சொல்றதும் ஒரு பக்கம் இருக்கணும். அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு வேணும். அவங்க காசு குடுத்தாலும், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இப்ப ஒரு எப்படி சொல்றது? பல்க்கா NVIDIAட்ட இருந்து GPUஸ்லாம் நம்ம இப்ப ஆர்டர் பண்ணி வாங்குறோம்னாலும், நம்ம அத டாலர்ஸ்ல தான் வாங்கணுமே தவிர, ரூபீஸ்க்கு வந்துட்டு அவன் தரமாட்டான். கரெக்ட். நம்மட்ட இருக்கிற இதுக்கு. இப்போ இப்ப பார்த்தோம்னா, நம்ம இங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்ணா தான் உண்டு. நம்ம இங்க இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வச்சு என்னென்ன தேவைப்படும்னு எனக்கு இன்னும் தெரியாது. நான் கண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்ததில்ல. அதுக்கேத்த எப்படி சொல்றது? அந்த கனிம வளங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியாது. சொல்றேன். இஃப் தேர் இஸ் அ சான்ஸ் நம்ம அத பண்ணோம்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இன்னொரு நல்ல ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு தான் நினைக்கிறேன் இது. ஆனா எங்கேயோ படிச்சேன் இத நானு. ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி. 2016 அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அப்ப Facebook ஆக்சுவலா. மெட்டா இல்ல. Facebookஓட ஒரு AI லேப்ல ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்த LLM மாரி ஏதோ ஒரு என்ஜின் வந்து ட்ரெயின் பண்ணி, அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ண விட்டுருக்காங்க. அது ஒரு 4, 5 மாசம் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப போய் பார்த்துருக்காங்க. ஹியூமன்ஸுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் வச்சு அது வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், அத வந்துட்டு மூடி மறைச்சு அப்பவே அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த AI ரேஸ்ல திரும்ப வர்றதுக்காக, இப்ப என்ன ஆனாலும் பரவால்ல, நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மெட்டா இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே இப்ப நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப வரைய இந்த AI ஃபார் பாரத்லாம் 2023ல நம்ம பார்த்தோம். இப்ப சர்வம் AI இப்போ ஒரு போன வருஷம் வந்துச்சு நம்மளுக்கு. இப்பதான் நம்ம ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கோம். ஈவன் தோ வி நோ வாட் மிஸ்டேக்ஸ் யுஎஸ்ல அவங்க பண்ணாங்க. அத வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும், நம்ம ரேஸ்ல ரொம்ப பின்னாடி தான் இருக்கோம். அது சேஃப்டியும் கூட. ஆனா நம்ம கம்பேர் டூ அவங்க பார்க்குறப்போ அவங்கலாம் எப்பயோ பண்ணிட்டாங்க இதெல்லாம். ஓப்பன் ஏஐலாம் எப்பயோ ஆரம்பிச்சாங்க. அது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனா அவங்க ஆரம்பிச்சதெல்லாம் ரொம்ப ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சு ஜிபிடி 2.203யோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். அவங்களோட வீடியோ ஜெனரேஷன்லாம் அப்ப பார்க்குறப்போ. அப்பயே வீடியோ அவங்க ஜெனரேஷன் அதெல்லாம் ட்ரை இருக்கிறது பண்ணி LLM GPT 2.0 வாஸ் an open source model by the way. ஆமாமாமாமா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அது நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல பேசுவோம். ஆமா. ஓப்பன் ஏஐ வந்துட்டு எப்படி ஒரு எப்படி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனா, ஹியூமனிட்டிக்கு நல்லது செய்ற ஆர்கனைசேஷனா அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணி, பல வேலைகள காலி பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் வே டு எண்ட் தி எபிசோட். இந்த எபிசோடில் வந்து டு சம்மரைஸ் விஸ்வா சொன்ன மாதிரி சில ஃபேக்டர்ஸ் ஆன் வை இந்தியா இஸ் நாட் லீடிங் திஸ் ரேஸ் அண்ட் அவன் சொன்ன மாதிரி இந்தியா இஸ் மச் பிஹைண்ட் இன் த ரேஸ் அண்ட் நம்ம எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயத்த. அது நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயம் கூட. என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி இருக்குது. நான் பபுள் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி தெரியுது. பட் சம்டைம் வி ஹாவ் டு கேட்ச் அப். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு செட் ஆஃப் ரீசன்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். Everything from chip manufacturing to us being producing more. We need to produce more and the consumption ஸ்டாப் பண்ணுங்க நாங்கள் சொல்லவே இல்லை. எப்பயுமே கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் at some point in time let us think about producing and LLM தவிர எப்படி நம்ம வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ்க்கு கொண்டு வரலாம் அண்ட் ஹவு டு வி ஆப்டிமைஸ் ஃபார் தோஸ் ப்ராப்ளம்ஸ் வித் த ஹார்ட்வேர் வி ஹேவ். அதை பற்றி நம்ம நிறைய யோசிக்கணும். அண்ட் வி ஆல்சோ டாக்ட் அபவுட் பையிங் பவர். டெஃபினட்டாக இந்தியா வந்து நம்ம வாங்குற ஜிபியூஸ் வந்து இந்த INR வேல்யூ டீஃப்ளேட் ஆக ஆக நமக்கு இன்னும் ஒரு லாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் அது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜியாகிராஃபிக்லி நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லைனாலுமே நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எப்பயோ நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எப்படி ரைட்டாக சேனலைஸ் பண்ணலாம், ஹவு டு வி அப்ஸ்கில் யுவர் செல்ஃப் வித் ஏஐன்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்பலைன்னா அப்ஸ்கில் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்படி LLM யூஸ் பண்ணலான்னு தான் சொல்லித்தராங்க. பட் ஏஐயில் அது தவிர நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி லெட்ஸ் ட்ரை டு டேக் இன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் VC பற்றி பேசியிருப்போம். அகெயின் நாட் அன் அட்வான்டேஜ். பட் தட் பீங் செட் அட் அ கிராஸ் ரூட்ஸ் லெவல் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறீங்களான்னு தெரியாது. பட் சப்போஸ் பார்க்குறீங்க, ஒரு காலேஜ் லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் டைம் இருக்குன்னா தயவு செஞ்சு நாங்கள் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது அண்ட் தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஆசெட் யூ ஹேவ். ஸ்டார்ட் பில்டிங் சம்திங் ரிலேட்டட் டு திஸ். ஓகேவா? நாட் எப்படி ஒரு LLM காலை எடுத்து அதை வச்சு போட்டு AI ப்ராஜெக்ட்னு சொல்லாமல் மற்ற ஏஐலாம் யூஸ் பண்ணி எப்படி இந்தியா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். அதை பற்றி லெட்ஸ் ட்ரை டு திங்க் அபவுட் இட் அண்ட் மேபி வில் டூ அ ஃபாலோ அப் எபிசோட் ஒரு வருஷம் லேட்டர் விஷ்வா டு சி வாட் ஹஸ் சேஞ்ச்ட். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பேசினதுலேயே சர்வம் மட்டும்தான் நாங்கள் பேசியிருப்போம். மற்றபடி யாரும் பிளேயர்ஸ் கிடையாது. வந்தானுங்க சில பேர் கூட்டுரும் அப்படி இப்படின்னு எல்லாமே ரொம்ப யூஸ்லெஸ். ஸோ அதை பற்றி நாங்கள் அவ்வளோ பேச விரும்பலை. ஏன்னா அப்படி பேசிட்டு அப்புறம் நம்ம நாட்டையே கொஞ்சம் தப்பாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ சர்வம் இஸ் அ குட் பிளேயர். அதனால we have mentioned them. But 1 year, let us look back to this episode at 1 year and try to see
வேர் இந்தியா ஹஸ் கான் ஃப்ரம் தேர். இந்த கருத்தோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். விஸ்வா, உனக்கு ஏதாவது சொல்லிருக்கா? எதுவும் இல்லை. ஒரு விஷயம் நீ சொன்னது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. இந்த எல்எல்எம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எல்எல்எம் கூட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க, ஏஐ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு அதுவே இன்னும் நிறைய பேருக்கு அந்த விசிபிலிட்டி வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வாட்டி இப்ப தோணும். நம்ம நிறைய வாட்டி சும்மா யோசிக்கிறப்பெல்லாம் தோணும், எல்எல்எம் வந்துட்டு ஏஐ இல்லை. நீ சொன்ன மாதிரி டீப் லேர்னிங்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன கான்செப்ட் தான் எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதையும் நீ சுருக்கணும்னா 1946ல ஏதோ ஒருத்தர் வந்துட்டு டெக்ஸ்ட் இன்ஜினா பண்ண ஒரு பிஓசியை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் பண்ணி இப்ப அதே ஆர்கிடெக்சர் வச்சு அவங்க வந்துட்டு இப்ப எல்எல்எம்னு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு 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 எல்எல்எம்ட்ட போய் நீங்க கால் கொடுத்து உங்க ஸ்கிரீன்ல வருதுன்னா, நீங்க பாக்குற ஒவ்வொரு எழுத்துமே ப்ராபபிலிஸ்டிக் பேஸ்டு தான். அது எதுவுமே நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. எல்எல்எம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஏஐல அப்படின்றதும் கிடையாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன் அபவுட் ஏஐ, லேர்ன் த மேத் பிஹைண்ட் இட். ஏன்னா நாங்க அதை கரெக்டா படிக்கல, எங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸும் கரெக்டா வரல, அமையல அதை படிக்கிறதுக்கு. இப்போ வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் திங்ஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த சேனல்ல நாங்க அதையும் போஸ்ட் பண்றோம். த மேத் பிஹைண்ட் ஏஐ, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ், ஹவு எப்படி சொல்றது, இப்போ பைத்தான் ஒர்க் ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம போன எபிசோட் கடைசியிலே நம்ம பேசியிருப்போம், லைனஸ் டார்வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸை பில்ட் பண்ணவர். அவரு இந்த மாதிரி ஏஐ ஹைப் வந்துட்டு அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ சொன்ன. ஸோ இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு சம்மிட்ல வந்துட்டு பேசினப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி இப்போ ஏஐ வந்துட்டு என் கோடு எழுதுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லி உன் கோடை வந்துட்டு என்னைக்குமே ஏஐ எழுதவே எழுதாது, உன்கிட்ட கொடுத்துச்சுன்னா கம்பைலர் தான் அந்த கோடு எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அது நீங்க எப்படி இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை நீங்க பாக்குறப்போ அதுதான் உண்மை. எந்த கோடுமே இப்போ வந்துட்டு நம்ம எழுதணும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஒர்க் ஆகுறப்போ இப்போ பைத்தானுமே பாத்தீங்கன்னா சீல தான் எழுதியிருப்பாங்க. அதை கம்பைல் பண்ணி சி கோட தான் வந்துட்டு ரன் பண்ணுமே தவிர டைரக்டா உங்க பைத்தான் கோடு வந்துட்டு ரன் ஆகாது. பைத்தான் வந்துட்டு மெமரியோட என்னைக்குமே பேசாது. இதுதான் ஜாவாலையும் இதுதான் நடக்கும். ஜாவா தனியா கம்பைல் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணணும். எல்லாமே இப்படிதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. கம்பைலர்ஸ் பத்தி நிறைய படிங்க. மெமரி லெவல்ல எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. அப்படிலாம் படிச்சீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய வேல்யூ இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்ட், நாங்க ஆக்சுவலா ஒரு டம்மி எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஃப்ரேம்ஸ் ஆஃப் பிரேமலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பாட் அக்கௌண்ட்லாம் நாங்க கிரியேட் பண்ணி, அது சும்மா ஒரு நாள் நைட்டு அவன் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரே கால்ல ஒரு 6 மணி நேரம் கால் நினைக்கிறேன். அது 6 மணி நேரம் அந்த கால்ல இருந்து நாங்களா சொல்யூஷன் டிசைன் பண்ணி அதை 0 காஸ்ட்ல நாங்க பண்ணி முடிச்சோம் அன்னைக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உண்மையிலேயே எப்படி சொல்றது, கம்பெனிஸ் அதெல்லாம் வேல்யூ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா நான் ஏதாவது இன்டர்வியூ போனப்போ நான் இந்த மாதிரி சும்மா ஜாலிக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உண்மையிலேயே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஹையர் பண்ணாங்க, பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது. சொல்றேன், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ரேண்டமா நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல நீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி ஆயிருங்க நீங்க. அவ்வளவுதான். நான் இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். சூப்பரா சொன்னா அவன். ஏன்னா தட் இஸ் வாட் வி ட்ரைங் டு சே. அண்ட் ஐ திங்க் ஃபியூச்சர் எபிசோட்ஸ்லையுமே நம்ம இதை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம். த ஆர்ட் ஆஃப் பில்டிங், தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங், நெவர் ஸ்டாப் பில்டிங். எஸ்பெஷலி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வில் ட்ரை டு புட் மோர் பில்டிங் ஃபோக்கஸ்ட் வீடியோஸ். கூடிய சீக்கிரம் இவன் சொன்ன மாதிரி த மேத் பிஹைண்ட் ஏ இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்களுமே படிச்சுட்டு இருக்கோம். பட் படித்து முடிச்சுட்டு வில் டெஃபினெட் ட்ரை டு டீச் யூ. பட் அகேன் நெவர் ஸ்டாப் லேர்னிங். நாங்கள் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறோம். அடுத்த எபிசோடும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லை கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் see you in another video. Until then, bye.